எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 8வது ஸ்தோத்திரம். ஈசா 8வது ஸ்தோத்திரம். ஈசான பிராணத பிராணோ ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட. முதல்ல ஜேஷ்ட, அடுத்து சிரேஷ்ட பிரஜாபதி. அப்புறம் ஹிரண்ய கர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதன. ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதன. அதுதான் இந்த 8வது ஸ்லோகம். இதில் இது எப்படி சொல்லணும்னா, ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதன அப்படி சொல்லணும். ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதன அப்படி சொல்லணும். இது சொல்லும்போது ஈசானன்றது வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது, அனைத்து இயக்கங்களையும் தனக்குள்ளேயே வச்சிருக்கிறது. அதான் ஈசானன்றது. எல்லா பூதங்களுக்கும் படிகளை நியமிப்பவர்னு ஒரு அர்த்தம். அது வந்து இவர் சொல்லிருக்கார், பராசர பட்டர் சொல்லிருக்கிறது வந்து எல்லா பூதங்களுக்கும் பணியை நியமிப்பவர். பூதம்ன்றதா இந்த இடத்துல பஞ்சபூதங்கள்னு அர்த்தம். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அக்னி வாயு வருணன், அக்னி வாயு வருணன், என்ன பஞ்சபூதங்கள் 5, ஆகாயம் பூமி. இந்த 5 பூதங்களுக்கும் அக்னி வாயு வருணன் ஆகாயம் பூமி, இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் கரெக்டாக வேலையை கொடுக்குறவர், பணியை கொடுக்குறவர்ன்றது பராசரப்பட்டர் சொல்லிருக்கார். சத்தியானந்த தீர்த்தர் சொல்றது வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, ஈசானன்றதுக்கு வந்து கட்டுக்குள் வைத்திருப்பவர், எல்லாத்தையும் தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. தன்னை தாண்டி எதுவும் நடக்காது, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, அவரை தாண்டி போகாது. அதான் ஈசானன்றது. அதுதான் சொல்லிருக்கார். ஆதிசங்கரன் அதுதான் சொல்லிருக்கார். பிராணதன்னா நம் ஜீவன்களுக்கு பிராணனை கொடுப்பவர், உயிர்களை. பிராணதன்றது வந்து உயிர்களை நடத்துபவர். பிராணன்றது உயிர், அதை நடத்துறவர். அதை பிராணதன்றது நம் ஜீவனுக்கு பிராணனை கொடுப்பவர், உயிர்களை நடத்துபவர். அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பிராணதே. அடுத்து ஈசான பிராணத பிராணோன்னு இருக்கு பாருங்க. பிராணோன்றது அவரே உயிராக இருக்கிறவா, உயிர்களை நடத்துறவன் அவர் தானா, அந்த உயிர்களாக இருக்கிறது தான் அவர் தானா. அதான் எல்லாமே அவர் தான்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த உயிராகவும் இருக்கிறது அவர் தான். பிராணதோ ஈசான பிராணத பிராணோ. பிராணோன்றது அதான். பிராணதன்றது உயிர்களை நடத்துறது. தன்றது வந்து டு லீடிங், டு லீட் அப்படின்ற அர்த்தம். லீடிங் த டீம் வந்து அதான். இதில் வந்து பிராணதன்னா உயிர்களை நடத்துபவர், உயிர்களை லீட் பண்ணிட்டு போகிறது. பிராணம்னா அவரே உயிராகவும் இருக்கிறதும் அவர் தான். ஜேஷ்டன்றது வந்து ஜேஷ்டன்றது ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். ஜேஷ்டபுத்திரன் ஜேஷ்டகுமாரின்னு பாருங்க. ஜேஷ்டன்றது ஃபர்ஸ்ட் அப்படி அர்த்தம். இங்கே வந்து ஜேஷ்டன்றது வந்து எல்லாத்துக்கும் முதல்ல உருவானவர், எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக கருதப்படுவார், எல்லாருக்கும் முதன்மையானவர் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஜேஷ்டன். சிரேஷ்டன்றது வந்து சிறப்பு, ரொம்ப விசேஷம், சிரேஷ்டமாக இருக்கேன் அப்படின்ற. அதான் சிரேஷ்டன்றது வந்து சிறப்பு, எல்லாத்துக்கும் சிறப்பானவர்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல. சிரேஷ்டன்றது வந்து சிரேன்னா சிறந்த, இஷ்டன்னா ஜீவன்களால் விரும்பப்படுபவர். அதான் ஜீவன்கள், சிறந்த ஜீவன்களால் மிகவும் விரும்பப்படுபவர். ஜேஷ்ட சிறந்த, ஜேன்னா சிறந்த, இஷ்டன்னா விரும்பப்படுறது, சிறந்த ஜீவன்களால் மிகவும் விரும்பப்படுபவர். அதாவது அடுத்தது சிரேஷ்ட பிரஜாபதி. பிரஜைகள் அனைத்துக்கும் அதிபதியாக இருப்பவர். பிரஜாபதினா அதான் பிரஜா பிளஸ் அதிபதி. பிரஜான்னா இந்த உலக பிரஜைகள் அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கிறது. பிரஜா பிளஸ் அதிபதி. ஹிரண்ய கர்ப்பான்றது, ஹிரண்ய கர்ப்போ அப்படின்றது பொன் போன்று மிளியும் பரமபதத்தை. ஹிரண்ய கர்ப்போன்றது
பொன் போன்று மிளிரும் பரமபதத்தை கர்ப்பவாசத்தில் வைத்திருப்பவர்னு அர்த்தம். ஹிரண்யன்னா பூன், ஹிரண்யன்னா பூன், ஹிரண்ய கர்ப்பன்றது வந்து கர்ப்பத்தை இரண்டிய கர்ப்பன்றது பொன் வயிற்றுல வச்சிருக்கிறவர். இரண்டிய பொன் போன்ற பொன்மயமான அண்டத்தின் ஆத்மாவாக ஆத்மாவாக கர்ப்பமாக திகழ்வர். பொன் போன்ற இந்த அண்டத்தோட ஆத்மாவா இருக்கிறவர், கர்ப்பத்தில் இருக்கிறவர். அதனால்தான் இரண்ய கர்ப்பன்றது வந்து வயத்துல கர்ப்பமா இருக்கிறவர். இரண்யம்ன்றது பொன், பொன் போன்ற ஆத்மாவை வயத்தில் சுமப்பார். அதான் உங்களுக்கு வந்து யசோதை அடிச்சப்போ வாயை திறந்து காமிச்சா பாருங்க. வாயை திறந்து காமிச்ச உடனே அண்டம் உலகம் தெரிஞ்சது பாருங்க. உலகத்தை காமிச்சா இல்லையா வாயில, அதான் இரண்ய கர்ப்போ. பூகர்போ, பூகர்பன்றது பூமியை வந்து வயத்துல கர்ப்பத்தில் வச்சிருந்தது. அதான் பூகர்பன்றது இதான். இரண்ய கர்ப்போ பூகர்போ ரெண்டு ஒன்று தான். பூகர்போன்றது வந்து வயத்துல அந்த காட்டுறது, வாயில காமிச்சது. பூமியை கர்ப்பமாக கொண்டு வாயில காமிச்சது. மாதவோ, மாதவோன்றது வந்து சிறந்த தவத்தின் வடிவமாக இருக்கிறது. மாதவோன்றது சிறந்த தவத்தின் வடிவமாக இருக்கிறது. மாதவம் சிறந்த, மான்னா சிறந்த மகாலட்சுமி, தவன்னா கணவன் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமியோட புருஷனா இருக்கிறது. மதுசூதன, மதுன்ற பெயர் வந்து மதுன்ற பெயரை உடைய வந்து மதுசூதன. மதுன்றது வந்து அசுரன், மதுன்ற அசுரன், மதுன்ற அசுரனை அழிச்சவர். சூதனன்றதை அழிக்கிறது. மதுன்றது வந்து பொண்ணோட அந்த ஒரு அரக்கன், சூதனன்றது வந்து அழிக்கிறது. மதுசூதனன், அதான் அதெல்லாம் மதுசூதனன்னு சொல்றது. அதுதான். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இது முடிஞ்சு பார்த்தா இதான் ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட சிரேஷ்ட பிரஜாபதி ஹிரண்யகர்போ பூகர்போ மாதவோ மதுசூதன. அதான் இன்னைக்கு ஸ்லோகம் அதுதான். இதில் இன்னைக்கு என்னென்னா நம்ம எத்தனை சொல்லுவோம், நேற்று 64 வரைக்கும் சொல்லுவோம். இன்னைக்கு ஈசான 65, பிராணத 66, பிராண 67, ஜேஷ்ட 68, சிரேஷ்ட 69, பிரஜாபதி 70 இல்லையா, பிரஜாபதி 70, ஹிரண்ய கர்ப்ப 71, பூகர்ப்ப 72, மாதவ 73, மதுசூதன 74. இன்னைக்கு 65லேருந்து 74 வரைக்கும் 10 ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கோம். 11 ஸ்லோகம் வருதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஸ்லோகத்துக்கு இன்னைக்கு அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கோம். 10 சகசரநாமம் 1000 நாமத்தில் 10 நாமத்துக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு 10 நாமம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 74ஓட முடியுது. தேங்க்யூ.